ஒரு பொருள் இருக்க இன்னொரு பொருள் வாங்குது. அந்த பொருளுடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டால் முந்தியெல்லாம் ரிப்பேர் பார்ப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. யூஸ் அண்ட் த்ரோ, தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கணும். இதன் மூலியமாக பணம் சேர மாட்டேங்குது. மூணாவதாக பணத்தை சம்பாதிப்பதிலேயே சிக்கல் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுலேயும் சிக்கல் இருக்குது. இது பணச்சிக்கல்கள் எப்படி வருதுன்னா, நிறைய கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திக்கிறது. மாதம் ஒரு 30,000 வருமானம் வருதுன்னா 40,000 ரூபாய்க்கு கமிட்மெண்ட் இருக்கும். ஒரு மாதம் நம்ம வருமானம் இல்லாமல் போயிட்டோம், இல்லை 2 மாதம் இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவோம். இப்போ தொடர்ந்தார் போல் வருமானத்தை மீறிய செலவுகளை இழுத்து வச்சுக்கிட்டு இஎம்ஐ கட்டுதல், நிறைய கமிட்மெண்ட். அது மாதிரி வந்தால் பணத்தை இது எதுக்கு 30 நாள் ஓடுதோ ஒளியுதோ மாதம் ஆனால் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்திடுறோம். ஸோ இதன்